1 மணி ஆயிடுச்சா? அப்பா! ஓகே. இப்போ RSI பத்தி பார்க்கும்போது, RSIயும் இது இம்பல்சிவும் இந்த டவுன் கரெக்ஷன் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ம் RSI உடைய நீங்க இந்த சார்ட் எடுத்துங்க. RSI உடைய RSI இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இதுல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். டைரக்ட்டாவே இப்படி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இந்த RSI இண்டிகேட்டர் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுற ஜோன கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல. ஒரு சிம்பிள் எக்ஸாம் வந்து, நம்ம இந்த இடத்துல நான் முன்னாடி நிஃப்டில போட்ட மாரி, இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் கரெக்ஷன் மூவ்ல வருது. ஓகேங்களா? கரெக்ஷன் மூவ்ல இருக்கு. நம்ம நம்ம ஏற்கனவே பிரெடிக்ட் பண்ண மாரி மார்க்கெட் மேல வந்து கரெக்ஷன் ஆயிட்டே வருது. அது கரெக்ஷன் வந்து என்ன பேட்டர்ன் பார்த்தோம்னா, இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கு. இப்ப எனக்கு வந்து 5 ஸ்விங் கண்டுபிடிக்க முடியுது என்னால இந்த இடத்துல. 5 லாஸ்ட் ஸ்விங்ல வந்து 5 ஸ்விங் கண்டுபிடிக்க முடியுது. 5 ஸ்விங் வந்து மேபி இம்பல்சிவா இருக்கலாம், ஆர் டயகனலா இருக்கலாம். ஓகேங்களா? இம்பல்ஸ் ஆர் டயகனல் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? இம்பல்ஸ்னா உங்களுக்கு வேவ் 1 வந்து ஓவர்லேப் பண்ணாது மோஸ்ட்லி. இது வந்து இந்த ஃபேக் பிரேக் அவுட்டா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல ஒருவேள இப்படி வரையணுமா எனக்கு தெரியல இந்த இடம் மட்டும். இல்ல எக்ஸ்பாண்டடா என்னன்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல மட்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது. ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாரி எனக்கு ஒரு ஒரு ரஃப்பா அஸ்யூம் பண்றேன். ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிச்சுட்டு 5 ஸ்விங் வந்துருச்சு. இப்ப எனக்கு 5 ஸ்விங் வந்துருச்சு. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, அப்ப நம்ம RSI ஹெல்ப் எடுத்துக்கலாம். RSI எப்படி ஹெல்ப் எடுக்கலாம்னா, நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ஸ்விங்கு இருக்கும். அடுத்த கடைசியா ஃபைனல் ஸ்விங் இது 4த் ஸ்விங்கு, 3rd ஸ்விங்கு, 4த், 5த்ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து அடுத்த ஸ்விங் வந்து இந்த பிரைஸ் கீழ வந்து கேண்டில் வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க RSI பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல வேவ் 3 கிடைக்கும் லோவுக்கு RSI ஹையர்ல வச்சிருப்பாங்க. இது வந்து ஹையர் லோ வச்சிருப்பாங்க. இவன் லோயர் லோ வச்சிருப்பான். இந்த மாரி நம்ம இம்பல்ஸோட கவுண்டரோட சேர்த்து RSIயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, 2மே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாரி தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு வேவ் கவுண்ட் கரெக்ட்டா முடியிற இடத்துல இந்த மாரி உங்களுக்கு RSI கன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா, இதையும் கன்ஃபார்ம் எடுத்து நீங்க ட்ரேட் நமக்கு ஹோல்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாரி இது இது வந்து அம் புல்லிஷ் ரிவர்சல் சொல்லுவாங்க. புல்லிஷ் RSI சொல்லுவாங்க. அது பேர் ஞாபகம் இல்ல எனக்கு. ஓகேங்களா? புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாரி டாப் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகும்போது இங்க பாருங்க. இப்ப நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா, இது 5 ஸ்விங் பார் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். 5 ஸ்விங்ல ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர்ல 5 ஸ்விங். நேத்து RSI பத்தி பேசிட்டு இருந்தாங்க. RSI பத்தி. ஸோ அதுலருந்து RSI எப்படின்னா, இது வந்து 1, 2, 3, 4, 5. இப்ப 5 ஸ்விங் வரைய முடியுதா? 5 ஸ்விங்ல இப்ப 5 ஸ்விங் கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கீழ போகுங்கிறதுக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க RSI பார்த்தீங்கன்னா, சாரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை வச்சிருப்பாங்க. தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஹையர் ஹை வச்சிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஹை மேல போயிருக்கா? ஆனா அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, RSI பார்த்தீங்கன்னா, தேர்டோட ஹைக்கு மேல இருக்கும். RSI வந்து ஸ்ட்ரென்த்தா போயிருக்கு. இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்களா? இங்க இருக்கா? இங்க இருக்கா? இது ஹையர் ஹை. இது வந்து ஹையர் லோ. இந்த இடம் தான் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷனும், கேண்டிலோட பிஹேவியரும் RSIயும் உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும். அது எந்த இடத்துல வருதுன்னா, வேவ் 3 வெர்சஸ் வேவ் 5 வரும்போது தான் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல தான் நீங்க லாங் பொசிஷன்ல இருந்து வெளிய வரணும். நேத்து பேசிட்டு இருந்தாங்கல்ல நம்ம குரூப்ல. ம் RSI போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தியா? அது எப்ப போயிட்டே இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஹை வந்துரும். ஹை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, RSI கீழ போற மாரி தான் போயிட்டு இருப்பான். கீழ காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து பிரைஸ் மேல போயிட்டே இருப்பான். ஏன்னா, இங்க வந்து உங்களுக்கு 5 இம்பல்சிவ் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. இப்பதான் உங்களுக்கு. இது வந்து டயகனல்னால ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த டயகனல் பதிலா இங்க இம்பல்சிவா பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்டின்னா, போயிட்டே தான் இருக்கு அந்த இடத்துல. 5 வேவ்ல போயிட்டு இருக்கு. ஆனா RSI என்ன பண்ணும்? RSI வந்து ஸ்லோவா அப்டி டவுன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? RSI வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல போற கடைசி ஸ்விங் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்ஹெல்த்தியான மூவா மேல போயிட்டு இருக்கும். ஆனா பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி பிஹேவியர் வரும்போது, இது வேவ் உடைய ஃபைனல் பிஹேவியர்ல போயிட்டு இருக்கு. ஆனா RSI வந்து ஸ்ட்ரென்த்தா போகுறத வந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி RSI பிஹேவியர் வந்து மேல போனா பியரிஷ் ரிவர்சல், கீழ வந்தா புல்லிஷ் ரிவர்சல் வந்து நீங்க இந்த மாரி பிரைஸும் இப்படி பார்க்கலாம். உங்களுக்கு மறுபடியும் இது தனியாவே போடுறேன் பாருங்க இந்த இடத்துல. இப்ப மார்க்கெட்டு
மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேல போயிட்டு இருக்கு. RSI அப்படி பக்கத்துலயே உங்களுக்கு போடுறேன். இது மேல இருக்குது பிரைஸ், கீழே இருக்குது வந்து RSI. RSIலுமே உங்களுக்கு 5 ஸ்விங் இருக்கும். ஓகேங்களா? 3, 4, 5 கிலோ வைப்பாங்க. இது வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ 5வது ஸ்விங் வைக்கும் போது இருங்க, நான் மறுபடியும் வரைஞ்சிடறேன். வரைஞ்சு காட்டுறேன். புரியல. ஓகேங்களா? அப்படியே RSIல உங்களுக்கு போடுறேன் பாருங்க. RSIல இது மேல இருக்க லைன் வந்து பிரைஸ், கீழே இருக்க லைன் வந்து RSI. ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் வேவ்க்கு மேல ஃபிஃப்த் வேவ் போயிருக்கும். இங்க வந்து தேர்ட் வேவ்க்கு மேல ஃபிஃப்த் வேவ் போயிருக்காது. இப்படி இங்க டைவர்ஜன் பண்ணுவாங்க. பீரிஷ் டைவர்ஜன், இது வந்து புல்லிஷ் டைவர்ஜன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த டயனல் பேட்டர்ன் வர்றது இந்த இடத்துல தான் உங்களுக்கு. ஓகேவா? ஒன்னு ஈக்குவலா இந்த RSIல வந்து ஈக்குவல் ஹை வைப்பாங்க. ஈக்குவலா அந்த தேர்டு ஸ்விங் ஹை கிளியரா வைப்பாங்க. இவன் வந்து ஈக்குவல் ஹை வைக்க மாட்டான், மேல வைப்பான். ஓகேவா? அப்படி இல்லை, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹையை வைக்காமலே லோயர்ல வச்சிருவான். இவன் கொஞ்சம் மேல போயிருப்பான், கொஞ்சமா மேல போயிருப்பான். ஓகேங்களா? இது பேர் டாப்ல வரும் உங்களுக்கு இந்த RSI பிஹேவியர். ஸோ இந்த வேவ்ஸ் பிளஸ் RSI கம்பேர் பண்ணீங்கன்னா எங்கெங்க ரிவர்ஸ் ஆக போகுது, எங்கெங்க கீழே டவுன் சைடு சரி அப்பர் சைடு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஒண்ணு லோயர்ல வைப்பாங்க, அப்படியே ஈக்குவல் லோ வைப்பாங்க, ஈக்குவல் ஹை வைப்பாங்க. ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா மேல தான் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடுல வரும்போது பாருங்க. ஸோ டவுன் சைடுல வருதுன்னா RSI எப்படி பிஹேவ் பண்ணணும் இப்போ போடுறோம் பாருங்க. RSI மேல டவுன் சைடுல ஏபிசியா வருது. ஏன்னா கரெக்ஷன் அப்போ ஏபிசி தானே வரும், அதனால போடுறோம். ஏபிசியா வருதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ஷன் ஏபிசியா வருது. ஏபிசியா வந்ததுல இந்த கடைசி ஸ்விங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு RSIல இங்க இருந்து உங்களுக்கு 2, 3, 4, 5 வரும். ஓகே, இங்க வரும்போது நான் இப்ப இந்த பெரிய ஸ்விங் எடுத்துறேன், சின்ன ஸ்விங் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு சின்ன ஸ்விங்ல வரும்போது உங்களுக்கு பிரைஸ் வந்து இப்ப நிப்டில காட்டுற மாதிரி உங்களுக்கு லோயர்ல வச்சிருப்பாங்க. ஆனா RSIல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 வச்சிருவான். ஓகேவா? சோ இங்க வந்து ஹையர்ல வைப்பாங்க, அப்படின்னா ஈக்குவல்ல வைப்பாங்க. இந்த இடத்துல இவன் RSI வந்து இப்படி வைப்பான், ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா லோயர்ல வச்சிருப்பான். ஸோ இந்த பிஹேவியர் நம்ம வேவ் கவுண்ட் முடியும் போது, வேவ் கவுண்ட் 5 முடியும் போது RSIல இப்படி பிஹேவியர் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்த கண்டுபிடிச்சா இங்க இருந்து பாட்டம் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஹையர் ஹை வைக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க பை பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வேவோட கவுண்ட் நம்பர்ஸ் இருக்கு, பிளஸ் ஃபிபனாக்கி ரிலேஷன்ஷிப் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அது பார்க்கும்போது RSI பிஹேவியர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடும். ஓகேவா? அப்போ அந்த இடத்த நீங்க பொறுமையா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஆர் மந்த்லி டைம் அனாலிசிஸ் கண்டுபிடிச்சாதான் அப்புறம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு கடைசி ரிவர்சல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு RSI கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்னு ஈக்குவல் லோ இருக்கும், இல்ல ஹையர்ல வைப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பிரைஸ் வந்து லோயர்ல வச்சிருப்பாங்க. இந்த பிஹேவியர் நடக்கும்போது மார்க்கெட்டிங் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, மேல போயிடும். சரிங்களா? ஸோ இந்த பிஹேவியர் வந்து நம்ம கரெக்டிவ் பேட்டர்ல அந்த கரெக்டிவ் இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கா நான் சொன்னதை விட பல மடங்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கைடா இருக்கும். என்னோட செஷன் ரொம்ப போயிடுச்சு, அதனால நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. டவுட்டா நான் லைவ் வரும்போது உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்லிட்டு பார்த்து இந்த ஹெல்ப் பண்றேன் முடிஞ்சுட்டு. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ரோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மணி 1 மணி.